நேயர்களே, நைஜீரியாவில் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் நைஜீரியாவில் என்ன நடக்கிறது? போகோ ஹராம் என்கின்ற இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாத ஒன்று கும்பல். இது மிக மோசமான ஒரு பயங்கரவாத கும்பல். அல் கொய்தாவினுடைய ஆதரவு பெற்ற கும்பலாகவும் இது பார்க்கப்படுகிறது. போகோ ஹராம் கடந்த 2024 ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் அழித்தார்கள். வடகிழக்கு மாகாணம் யோப் தர்முவா பகுதியில் இவர்கள் 50க்கு மேற்பட்டவர்கள் சென்று இந்த அநியாயமான சம்பவத்தை நடந்திருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்கா தீவிர மதவாத சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என போகோ ஹராம் 2009 தனது முதல் பயங்கரவாத நடவடிக்கையை தொடங்கியது. இவங்க மதத்தை பின்பற்றுகிற தீவிரவாத கும்பல். உலகத்தில் அழிவுக்கு காரணமானவர்கள்தான் இந்த மதவாதிகள். போகோ ஹராம் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அங்கு வாழக்கூடிய ஏனைய மத சமூகத்தில் கிறிஸ்தவர்களிடத்திலும் ட்ரைபல் பாரம்பரியமிக்க 2 சமூகம் இல்லாத மக்களும் அங்கே வாழ்கிறார்கள் நைஜீரியாவில். அங்குதான் இந்த போகோ ஹராம், அவருடைய பேர் என்னமோ அபூபக்கர் என்று நான் நினைக்கின்றேன், மிக ஒரு கொடூரமான தீவிர சிந்தனையாளன் என்றும் அவனை பற்றி வருகிறது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அவர் டு ப்ரிப்பேர்ட், நாம் உடனடியாக தயார் செய்து கிறிஸ்தவ மக்களை, இந்த பயங்கர இஸ்லாமிய அடிப்படைவாத கும்பலை அழிப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாக பரபரப்பான அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ட்ரூத் சோசியல் மீடியாவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதிவு செய்திருக்கிறது. இது கிறிஸ்தவ மக்கள் தொடர்ந்து நைஜீரியாவில் வருகிற நேரத்தில் அமெரிக்கா வில் என்டர் த ரீஜன், உள்ளே சென்று இந்த மக்களை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம், அதாவது இராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூட அமெரிக்கா தெளிவு செய்திருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்னா, ஆப்பிரிக்கா ஒரு டாப் ஆயில் ப்ரொடியூஸ்டு கண்ட்ரி. நாங்கள் உள்ள போய் இந்த பயங்கர இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாத குழுக்களை அழிக்கப் போகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இட்ஸ் வெரி ஹொரிபுல் அப்படிங்கிறது. மோசமான நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் மோசமாக தாக்குதலை நடத்துவோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த விவகாரத்தை இப்பொழுது ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவினுடைய கால்கள் பதிவுபட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால், நைஜீரிய அரசு தொடர்ந்து கிறிஸ்தவர்களை, அமெரிக்கா இதற்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க போகிறது. அது இரக்கமட்டமா தேசமாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக இல்லைன்னா இவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுத்தால் எமது நிர்வாகம் அவர்களை கலையெடுத்து துடைத்தெறிவோம் என்பதையும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு இராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இஃப் யூ அட்டாக் இட் வில் பி ஃபாஸ்ட். நாங்கள் வேகமாக நடவடிக்கை, வைசியஸ் அண்ட் ஸ்வீட், ஜஸ்டிஸ் லைக் டு பி த டெரரிசம். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய பார்வை இதுவாக இருக்கிறது. அதாவது வைப்ரண்டாக வேகமாக காலி செய்வது. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையில் நைஜீரியாவில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சர்ச்சுகள், நாம் அந்த செய்தியை போய் பார்க்கிறோம். சர்ச்சுகள், காங்கிரிகேஷன் சென்டர், மக்கள் கூடும் இடங்கள், சிறு பிள்ளைகளை எல்லாம் கடத்தி இந்த தீவிரவாதிகள் கொல்வதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இன் நைஜீரியா அரசு வெகு வேகமான நடவடிக்கை எடுக்க மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் சார்பில். கிட்டத்தட்ட
1000ற்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த ரெடிக்கல் இஸ்லாமிஸ்ட் குரூப்பால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் ஸ்லாட்டர், பலரை கொண்டு கடத்தி அவர்கள் கொள்கிறார்கள். இந்த தீவிரவாத முஸ்லீம் குரூப்புகள் 2 தரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், அவன் அமெரிக்கா சொல்வதை போன்று அல்லாமல் பொகோ ஹராமால் அப்பாவி முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ இனக்குழுக்கள், ஏனைய 3 மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பாரம்பரியமாக மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி, கருப்பின மக்களும் அங்கே வாழ்கிறார்கள். ஆக 2 சமூகத்திலும் ஏராளமான மக்கள் இந்த பயங்கரவாத நடவடிக்கையின் மூலம் எல்லா இடத்திலும் கொல்லப்பட்டு வருவதையும் நாம் இந்த ரெடிக்கல் ஃபோர்ஸின் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் தன் கருத்தில் ட்ரம்ப் விரைவில் குறிப்பிட்டிருப்பதை அவர் வரவேற்றிருக்கிறார். அமெரிக்காவினுடைய தேசிய இராணுவ பாதுகாப்பாளர் நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் இந்த நடவடிக்கையை அவர்தான் முக்கியமாக இதை அக்செப்ட் பண்ணுவார். அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. பீட் ஹெர்ட்ஸ் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை உண்மையிலேயே இன்னசென்ட் கிறிஸ்டியன்ஸ் மக்கள் நைஜீரியாவில் கடத்தப்படுகிறார்கள், அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அமெரிக்காவினுடைய பீட் ஹெர்ட்ஸ் வலியுறுத்தியிருக்கிறார். உடனடியாக நைஜீரிய அரசு கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்க தவறினால் நாங்கள் டெரரிசத்திற்கு எதிராக உள்ளே நுழைந்து who are continuous these terrible atrocities, அவங்களை அழிப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கருத்தின்படி வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு நிலை கொண்ட படைகள் இருந்தது. ஏற்கனவே அது இப்பொழுது குறைந்திருக்கிறது. ஒரு 1000ற்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் உண்மையிலேயே அந்த நாட்டினுடைய அதிபர் டிஜி பிரான்ஸ் உண்மையிலேயே இந்த ஆபரேஷன் உடனடியாக வழங்க உதவிகள் செய்யப்படுவதாகவும் அவர் மறுமொழி செய்திருக்கிறார். டாம் கால் தனது எக்ஸலத்தில் என்ன சொல்கிறார்னா, US will not ignore the Christian the prosecution. அமெரிக்காவினுடைய எம்பி, the prosecution என்பது சித்திரவதைக்கு எதிராக அமெரிக்கா இக்னோர் பண்ணாது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். நைஜீரியாவுடைய வயலேஷன்ஸ், ரிலீஜியன் ஃப்ரீடம், நைஜீரியாவினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சமத்துவமான ஒரு அரசு அங்கு இருக்கணும். ஏனைய மக்கள் அனைவருக்குமான பாதுகாப்பு அங்கு தேவை என்பதை அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த விவகாரத்தில் போலா டினிபு அவர் உடனடியாக பதில் அளித்திருக்கிறார். நிச்சயமாக எமது அரசு சேஃப் அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீடம், செக்யூரிட்டியை உறுதி செய்யும் என போலா டினிபு உறுதி செய்திருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவினுடைய இந்த அச்சுறுத்தல் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நைஜீரிய அரசியலுடைய ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி ஃபார் ஆல் ரிலீஜன், எல்லா மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் வழங்கப்படும் என டின்பு சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டு இதனை பாதுகாப்போம் என நைஜீரியாவினுடைய பிரசிடென்ட் போலா டினிபு தன் கருத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்தது. அமெரிக்கா வில் அவர் க்ளோஸ்லி அலை ஆல் த பார்ட்னர்ஸ். நாங்கள் நைஜீரியா சொல்லுது ஜென்யூன் அண்ட் ஸ்டெபிலிட்டி, த ஃப்ரீடம்ஸ் அண்ட் டெமோக்ரஸி, இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா எதையெல்லாம் சொன்னதோ அதை நாங்கள் ஒரு யுனைட் அலைஸ் வித் US ஃபோர்ஸஸ் என்பதை டின்பு
பொலாட்டின்பு அறிவித்திருக்கிறார். இப்போ அந்த நாட்டில் இன்னொரு கருத்தில் நான் உங்களுக்கு விளக்கமாக தருகிறேன். பொக்கோ ஹராம் யார்? பொக்கோ ஹராமினுடைய அடிப்படைத்துவமான சிந்தனைகள் என்ன? இதில் ஏன் ஏனைய மக்களையும் ஏராளமான முஸ்லிம்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? 3 தரப்பிலும் ட்ரைபல் கம்யூனிட்டி அங்கே பார்க்கிற போது 200க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள், முஸ்லிம்கள் அவர்களின் சார்பாகவும் முஸ்லிம் அல்லாத கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏனைய ட்ரெடிஷ்னல் இனக்குழுக்கள், எத்னிக்ஸ் குரூப்ஸ் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் நார்த் ஸ்டாண்ட் எபிசென்டர் ஆஃப் நார்தன் நைஜீரியாவினுடைய வடக்கு பகுதி ஒரு போகோ ஹராமினுடைய தலைமைத்துவ கூடுதலாக விஷம குழுக்களின் எபிசென்டராக அது இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இவர்களுடைய ஜிஹாதி இன்சர்ஜிங் இதுவரை இவருடைய இன்சர்ஜன்ஸில் 40,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 மில்லியன் மக்கள் டிஸ்பிளேஸ்ட். எப்படி கஸாவில் அவர்கள் இடம்பெறுகிறார்களோ அதே போன்ற மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று யுஎன் சோர்ஸ் தனது கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் உண்டான மற்றொரு குரூப்பும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நேயர்களே, உலகம் முழுவதும் இந்த ரேடிக்கல் ஃபோர்ஸ் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ரேடிக்கல் ஃபோர்ஸ் கட்டுப்படுத்தப்படுவதற்கு அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் இணைய வேண்டும். இங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத கும்பல் ஏன் உருவாகிறது? இதையெல்லாம் சர்வதேசம் ஆய்வு செய்ய வேண்டும். 2 தரப்பிலும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை இன்றைக்கு நைஜீரியாவினுடைய சர்வதேச செய்திகளில் நாம் பார்க்கிறோம். இது தவிர நாம் உள்ளே போய் பார்த்தா ஏராளமான பிரச்சனைகள் மேற்காப்பிரிக்காவை பற்றி இருக்கிறது. இன்றைக்கு பலஸ்தீனத்தை பற்றி பேசக்கூடிய நாம், உக்ரைனை பற்றி பேசக்கூடிய நாம், ஆப்பிரிக்கா இனக்குழுக்குள் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பெரும்பான்மையானவர்கள் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை வாட்டிக்கனை தலைமையாக கொண்டிருக்கிறவர்கள். ட்ரைபல் பீப்புள், அவங்க கிறிஸ்தவர்களும் இல்லை, முஸ்லீம்களும் இல்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சுன்னா பிரிவை சேர்ந்த முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பேரளவிற்கு இருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் உண்டு. சர்ச்சிலையும் உண்டு, அவர்கள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களிலும் உண்டு. அது ஒரு விதமான போக்குத்தான். இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய போகோ ஹராம் ஒரு ஜிஹாதி மூமெண்ட். 2 மில்லியன் மக்கள் டிஸ்பிளேஸ்டு, எல்லா தரப்பும். முஸ்லீம்களும் இதில் பாகுபாடு இல்லை, கிறிஸ்தவர்களும் பாகுபாடு இல்லை, பழங்குடி மக்களும். இப்படிப்பட்ட விவகாரத்திற்காக அமெரிக்கா எடுக்க போகிற நடவடிக்கைகளை பொலாட்டின்பு பதட்டத்தில் ஆக்கியிருக்கிறார். யுஎன் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறது. பீட் ஹெர்ட்ஸ் வரவேற்றிருக்கிறார். எக்ஸலத்தில் அமெரிக்காவினுடைய டாம் கோல், அமெரிக்கா வில் நாட் இக்னோர் த கிறிஸ்டியன் ப்ராசிக்யூஷன், அவர்களுக்கு எதிரான இந்த சித்திரவதைக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் சகிப்பதில்லை. அமெரிக்காவுடைய படைகள் மிக குறைந்த அளவிலே அங்கே இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். பயங்கரவாதம் அதிகரிப்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு ஆபத்து. அதையும் தாண்டி மத பயங்கரவாதம், இன பயங்கரவாதம் ஆபத்தை விட ஆபத்து. மனித குலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்குள் நுழைவதற்கு எந்த சக்திகளுக்கும் உரிமை இல்லை என்பதே நமது பார்வையாக இருக்கிறது. நன்றி.